சென்னை சென்ட்ரலில் இருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய 8 ரயில்களின் சேவை முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோல் 5 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாக ரயில்வே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் கவிழ்ந்து தீ விபத்து ஏற்பட்டதன் எதிரொலியாக சரக்கு ரயில்ல இருந்த எரிபொருள் அனைத்தும் விபத்துல சிக்கி தீ விபத்துல சிக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கடும் புகைமூட்டமும் அதே போல் தீயும் பரவிய வண்ணம் இருக்கிறது. தீயை அணைப்பதற்கு ஒருபுறம் அங்கே பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட பிரதானமான வழித்தடமாக இருப்பதன் காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் என்பது தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதல் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகாக ரயில் சேவையை இயக்குவோம் என ரயில்வே நிர்வாகம் சார்பில் தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல தற்போது தீயானது தொடர்ந்து பரவிய வண்ணம் இருப்பதால ரயில்கள் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில கோவை மற்றும் பெங்களூரு மார்க்கத்தில் செல்லக்கூடிய 8 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில காலை 5:50 மணிக்கு புறப்பட வேண்டிய மைசூரு வந்தே பாரத் ரயில், காலை 6 மணிக்கு புறப்பட வேண்டிய மைசூர் சதாப்தி ரயில், காலை 6:10 மணிக்கு புறப்பட வேண்டிய கோவை அதிவிரைவு ரயில் ஆகியவை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மொத்தம் 8 ரயில்கள் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட வேண்டிய ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் அரக்கோணம் வழியாக சென்னை சென்ட்ரலை நோக்கி வந்து கொண்ட ரயில்களும் ஆங்காங்கே பாதி வழியில நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நீலகிரியில் இருந்து காலை 6:25 மணிக்கு சென்னை சென்ட்ரல் நோக்கி வர வேண்டிய நீலகிரி அதிவிரைவு ரயில் திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் பெங்களூருவில் இருந்து வர வேண்டிய அந்த காவிரி விரைவு ரயில் அரக்கோணத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட வேண்டிய 5 ரயில்கள் மாற்று பாதையில இயக்கப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. ரயில் சேவை துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பயணிகள் ஏமாற்றத்தோடு தாங்கள் செல்ல வேண்டிய பயணத்தை மாற்று வழிகளில் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது.